எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதிகள் தான். சங்கீதம் 144 அதிகாரம் 12ஆம் வசனத்திலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும். சங்கீதம் 144 12ஆம் வசனத்திலேருந்து 15ஆம் வசனம் வரை. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. இப்போ கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நம்மளுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் வருதுன்னு உள்ளதான் அந்த 12ஆம் வசனத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். ஆமேன். குமாரர் எப்படி இருப்பாங்களாம்? ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போல இருப்பாங்களாம். குமாரத்திகள் எப்படி இருப்பாங்களாம்? சித்திரந்தீத்த அரண்மனை மூலைக்கல். ஆமேன். களஞ்சியங்கள் எப்படி இருக்குமா? சகலவித வஸ்துக்களை கொடுக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு களஞ்சியம். ஆமேன். அன்னைக்கு களஞ்சியம், இன்னைக்கு என்னது? அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு. ஆமேன். அன்னைக்கு தான் களஞ்சியம், இன்னைக்கு களஞ்சியம் எதாவது வச்சுருந்தா களஞ்சியம் நிரம்பும். ஆமேன். இல்லைன்னா அக்கௌண்ட் என்ன ஆகும்? நிரம்பும். அல்லேலூயா. எங்கள் கிராமங்களில் ஆடுகள் 1000-10000 பலுகும். ஆமேன். நம்ம கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் என்ன செய்வார்? ஆசீர்வதித்து தருவார். அல்லேலூயா. ஆமேன். நம்ம எருதுகள், நம்ம ஆடு மாடு எல்லாம் எப்படி இருக்குமா? பலத்தவைகளாக இருக்கும். ஆமேன். இதுதான் முக்கியமானது. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. அல்லேலூயா. சத்துரு என்ன செய்ய முடியாது? எதையுமே அழித்துட்டு போக முடியாது. ஆமேன். அப்போ ஆண்டவர் நம்ம துணையாக இருக்கிறார். வீதிகளில் என்ன செய்யாதான்? கூக்குரல் உண்டாகாது. ஆமேன். ஆளுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அப்போ இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கணும். ஆமேன். இப்போ நம்ம கர்த்தர்னு சொல்லுவோம், அப்படி தானே? அந்த கர்த்தர்னா யார்? இயேசு தான் கர்த்தர். ஆமேன். ஏசப்பாய்க்கு தான் பிதா கர்த்தர்னு உள்ள நாமத்தை கொடுத்துருக்கார். அல்லேலூயா. அப்போ ஏசப்பாவை நம்ம தெய்வமாக கொண்டு இருந்தால் நம்ம எப்படிப்பட்டவங்களாம்? பாக்கியம் உள்ளவர்கள். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது எப்படி இந்த தீமைகள்லாம் வராமல் நம்மளை பாதுகாக்கிறார். ஆமேன். அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏசாயா 59ஆவது அதிகாரம் 19ஆவது வசனம். வெள்ளம் போல சாத்தான் என்ன செய்கிறான்? வாரான். எப்படியாவது நம்மளுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கணும், நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு உள்ள அந்த மைண்ட் செட்டில் நம்மளை தாக்க வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. சாத்தானுக்கு திட்டங்களை எல்லாம் என்ன செஞ்சுருவார்? தவிடு பொடி ஆக்கி போடுவார். தேவனுடைய திட்டத்தை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஆமேன். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்யாதுங்க? பயப்படாதுங்க. நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்களாம்? உலகத்தை கலக்க வேண்டிய ஆளுகளாம். ஆமேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? சிறுமந்தையே பயப்படாது. ராஜ்யத்தை யாருக்கு தர போகிறாராம்? நமக்கு தான் தர போகிறாராம். அல்லேலூயா. அப்போ நம்மளை கொண்டு ஆண்டவர் வச்சிருக்க திட்டம் என்னது? பெருசு. ஆமாம். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக எனக்கு என்ன செய்வார்? அதிசயங்களை காண பண்ண போகிறார். அல்லேலூயா. இப்போ நம்மளுக்கு பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா அது இருந்து வேஸ்ட்டு. ஆமேன். எத்தனையோ பேர் கோடியாக சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆனால் இப்படி ஆசீர்வாதங்களும் இருக்கணும், அதோ கூட ஆண்டவருடைய கரம் என்ன செய்யணும்? நம்ம கூட இருக்கணும். அவருடைய ஆவியானவர் இருக்கும்போது தான் இதெல்லாம் சாத்தியாகும். யாபேஸ் ஜோம் பண்ணுவார். என்ன ஜோம் பண்ணுவார்? தேவனே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெருக பண்ணி உங்களுடைய கரம் என்னோடு இருக்கணும். ஆமேன். உங்கள் கரம் என் கூட இருந்தால் தான் என்ன செய்யாது? தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்போ உங்களுக்கு எல்லாமே என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். அப்போ ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் யாருக்கு? தேவனுக்கு, ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அதுக்கு பிறகு தானாவே இதெல்லாம் என்ன ஆகும்? நம்மளுக்கு கிடைக்கும். ஆமேன். எடுங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்தீங்கன்னா, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமேன். அவருக்கு நாமமே என்னது? அதிசயமானவர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைப்பாராம். ஆமேன். அப்போ அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஆராதிச்சுட்டு இருக்கோம். அப்போ அவர் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது என்ன உண்டுனா? விடுதலை தான் உண்டாம். அந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் குறித்து வச்சுடுங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அன்னைக்கு இருந்த மக்களை விட இன்றைக்கி நம்ம தான் எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் பெரிய பாக்கியவானாகும். ஆமேன். உங்கள் மதிப்பு உங்களுக்கே தெரியலை.
எதனாலன்னா அன்னைக்கு வந்து அப்போஸ்தலர்கள் இயேசுவுக்கு கூட தான் நின்னாங்க, அப்படிதானே? ஆனால் இன்னைக்கு இயேசு எப்படி இருக்காரு? ஆவியாய் மரித்து உயிரோடு எழும்பி ஆவியாய் வந்துட்டு இப்போ நமக்கு உள்ள அவர் வாசம் பண்ணுறாரு. அல்லேலூயா. நம்ம தான் பாக்கியவான்கள், நமக்கு உள்ள இயேசு இருக்கிறார். ஆமே சொல்லுங்கள், ஏசப்பா எனக்குள்ளே இருக்கிறார். அன்னைக்கு வந்து ஆலயத்தில் வந்து மக்கள் என்ன செய்வாங்க? ஆராதிப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் தான் ஆலயம். ஆமேன். நீங்கள் தான் சபை. ஆமே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட மக்கள் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு இந்த சீரை தந்தது பெரிய ஒரு விஷயம். ஆமே. இப்போ பிசாசு என்ன? பிசாசுக்கு நோக்கம் என்னது? கொல்ல அழிக்க தான் வருவானா. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஜீவன் தரவும் பரிபூர்ண படம் வந்திருக்காரு. அல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அதில் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமேன். தேவகுமாரன் இயேசு எதுக்கு வெளிப்பட்டாராம்? பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதுக்கு. அப்போ நம்ம இந்த வசனத்தை வச்சு என்ன சொல்லணும்? ஜெபம் பண்ணணும். ஏசப்பா நீங்கள் இந்த பூமியில் எதுக்கு வந்தீங்க? பிசாசுக கிரியைகளை அழிக்க தான் வந்தீங்க. ஆமேன். அப்போ எனக்கு வாழ்க்கையில் நான் முன்னேறக்கூடாதுன்னு, ஆமேன், உம்மோடு இணையக்கூடாதுன்னு ஜெபிக்கிறதுக்கு தடையை கொண்டு வருவோம். ஆமேன். நம்ம எல்லாரும் வருஷம் தொடக்கத்தில் ஒரு முடிவு எடுப்போம், அப்படி தானே? ஆனால் அது என்ன செய்ய மாட்டோம்? கடைசி வரைக்கும் நம்மளால் நிறைவேற்றவே முடியாது. அப்போ விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆண்டவருக்காக வாழணும்னு தீர்மானம் பண்ணும்போது அங்கே பிசாசு என்ன செஞ்சுருவான்? அவன் பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். அவனால் என்ன ஆகாது? பொறுக்காது. இப்போ சிலருக்கு நம்முடைய வளர்ச்சியை கண்டால் என்ன செய்யும்? வயிறு எரியும்னு சொல்லுவாங்க. எல்லாம் பிசாசு எப்படி ஆகல என்ன செய்யணும்? நீங்கள் ஆண்டவரோடு இணைஞ்சிடக்கூடாது, நம்ம ஆண்டவரோடு இணையக்கூடாது. அதை தடை பண்ணதுக்கு என்ன வழி உண்டோ அதான் பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? அந்த பிசாசுக கிரியைகளை என்ன செய்வார்? அழிப்பார். சாத்தான் என்ன செய்வான்? அக்னி ஆஸ்திரங்களை ஏகும்போது இந்த கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார்? கொடியேற்றுவார். அல்லேலூயா. இப்போ நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டு ஏதோ வெறுமனே வாரம் 4 பாட்டு பாடணும், செய்தி கேட்டோம், போகணுன்னு இல்லை. ஆமேன். உலகத்தை போய் என்ன செய்யணும்? நம்ம கலக்கணும். உலகம் நம்மளை கலக்கிடக்கூடாது. ஆமேன். நம்ம தான் என்ன செய்யணும்? உலகத்தை கலக்கணும். அப்படிப்பட்ட ஆவியானவர் தான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? தந்திருக்காரு. ஏசப்பா என்ன சொன்னார்? நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கீங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்க. ஓநாய்களுக்குள்ள ஆடை என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். ஆனால் உங்கள் தலையில் உள்ள மயிரில் என்ன செஞ்சுருக்கான்? எண்ணெய் பட்டிருக்கு. ஒன்றும் பிதாவின் சித்தம் இல்லாமல் என்ன செய்யாது? கீழே விழாது. அல்லேலூயா. அப்போ அவர் முடிவு பண்ணாமல் உங்களை யாருமே என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. உங்கள் வளர்ச்சியை தடுக்கவும் முடியாது. ஏசப்பா இறந்த உடனே என்ன ஆயிட்டு? பெரிய ஒரு கூட்டத்துக்கு மகிழ்ச்சி. 3 நாள் பெரிய கறி விருந்தெல்லாம் வச்சு பயங்கர சாப்பாடு. ஆனால் 3ஆம் நாளில் அவங்க தலையில் என்ன விழுந்து? இடி விழுந்து. ஏன்னா இயேசு என்ன செஞ்சார்? உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை எழுப்பினோருடைய ஆவி தான் நம்மளுக்குள்ளே இருக்குதான். ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். இது பெரிய முக்கியமான வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாரும் கண்டிப்பாக குறிப்பெடுத்து வைங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. எப்படி இயேசுவை மரணம் கட்டி வைக்க முடியலையோ அதே மாதிரி நம்மளையும் எதுவும் கட்ட முடியாது. ஆமே. நம்ம யாருக்கு சந்ததி? கிறிஸ்துவின் சந்ததி. ஆமாம். அதனால் உங்களை யாருமே என்ன செய்ய முடியாது? கட்டி வைக்க முடியாது. எந்த தீங்கும் என்ன செய்ய முடியாது? அணுகாது. அல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டுல்ல, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. ஆமாம். அப்போ இயேசு வந்தாலே என்னது? சந்தோஷம். இயேசு சகைவுக்கு வீட்டுக்கு போனார், அங்கே சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு உண்டாயிட்டு. ஆமே. ஏசப்பா பேதுருக வீட்டுக்கு போகிறாரு, அங்கே இருந்த பலவீனத்தை என்ன செய்கிறாரு? மாற்றுறாரு. இயேசு கிறிஸ்து சபைக்குள்ளே வராரு, 18 வருஷம் கூனியாக இருந்தவங்க பலவீனப்படுத்த ஆவி என்ன செய்கிறாரு? விரட்டுறாரு. இயேசு சபையில் வராரு, சூம்பின கை உடையவனுக்கு கையை என்ன செய்கிறாரு? சொஸ்தமாக்குறாரு. இயேசு வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, அங்கே குருடர்கள் 2 வராங்க, அவங்கள என்ன செய்கிறாரு? சுகப்படுத்துகிறாரு. 2 மீனை 5000 பேருக்கு 7000 பேருக்கும் போஷிப்பார். ஆமே. அப்போ இயேசு எங்கே போனாலும் என்னது? சந்தோஷம், சமாதானம், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தா. அப்போ நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய நன்மை செய்திருக்கார், அப்படி தானே?
ஆமென். ஒருவேளை பொருளாதாரத்திலையும் உலக ஞானங்கள்லையும் நம்ம பின்தங்கி இருந்தாலும் அநேக காரியங்களை நம்மளை என்ன செஞ்சுருக்காருன்னா தப்பி கொண்டு வந்திருக்கார். ஆமென். எவ்வளோ பலவீனங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு உள்ள வாழ்க்கையில் வந்த போகிறோம், அதுலேருந்து நம்மளை என்ன செஞ்சார், தூக்கி எடுத்திருக்காரு. அல்லேலூயா. காரணம் என்னென்னா கர்த்தர் தான் என் தெய்வன். ஆமென். கர்த்தர் என் தெய்வமாக இருந்தால் எதுவுமே என்ன செய்ய முடியாது, என்ன அணுக முடியாது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. ஆமாம், பவுல் என்ன சொல்கிறாரு, இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு. ஆமென். 7ஆம் வசனம் கடைசி பகுதி பாருங்க. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். யார் அந்த பொக்கிஷம்? 6ஆம் வசனம் படித்து பாருங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். என் இருதயத்தில் இயேசு இருக்கார். ஆமென். என் இருதயத்தில் இயேசு இருக்கும்போது நான் எந்த பக்கம் பிரச்சனை வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், ஒடுங்கி போக மாட்டேன். கலக்கம் வந்தாலும் மனமுறிவு அடைய மாட்டேன். துன்பப்பட்டாலுமே என்ன அவர் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். கீழே தள்ளப்பட்டாலும் நான் மடிந்து போக மாட்டேன். அல்லேலூயா. என்ன மாதிரி ஒரு விசுவாச அறிக்கை பார்த்தீங்களா? 13ஆம் வசனம் பாருங்க. விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் விசுவாசிங்க பேசுங்க. ஆமாம், நம்ம எல்லாருக்க பேர என்னது, விசுவாசிகள் தான். ஆமே, யாரை விசுவாசிக்கிறோம்? இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசிகள் தான். ஆமாம், கிறிஸ்தவர்கள்னு ஏன் பேர் வந்தது? கிறிஸ்துவை உடையவர்கள் ஆனனால தான் அவங்க பேர் என்னது, கிறிஸ்தவர்கள். அப்போ கிறிஸ்துவே என் பக்கம் இருக்கும்போது எந்த தீங்கும் என்ன செய்யாது, அணுகாது. ஆமாம், அதான் ஃபாதர் பாடியிருப்பார், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்ன செய்யாது, அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஏன்னா யார் என் பக்கம் இருக்கா, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். அல்லேலூயா. சுய ரத்தம் சிந்தி என்ன செஞ்சாராம், சம்பாதித்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன செய்யணும், பிரச்சனை வந்தாலும் சில நேரங்களில் சோர்வு வரதான் செய்யும். ஆமேன். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், பலன் கேட்கணும். அப்போஸ்தலர்கள் இயேசு மரித்த உடனே என்ன ஆயிட்டாங்க, பயந்துட்டாங்க. பயந்து வீடையெல்லாம் பூட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே யார் வராருன்னா இயேசு வரார். ஆமேன். இயேசு வந்ததும் என்ன சொன்னார், உங்களுக்கு சமாதானம், நீ ஏன் பயப்படிய, நான் என்றைக்குமே உன் கூட தான் இருக்கேன். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், எத்தனை நாளும், சகல நாட்களிலும். உலகம் என்னைக்கு முடியும்னு நம்மளுக்கு தெரியுமா, தெரியாது. நாட்கள் என்னைக்கு முடியும்னு தெரியுமா, தெரியாது. அப்போ எல்லா நாளும் அவர் எப்படி இருக்காராம், நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம போக்கில் வரத்தில் நம்மளை என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறார். அல்லேலூயா. என்ன பார்த்தீங்கன்னா எலியாவை தெரியும்ல எல்லாருக்கும். நம்ம பைபிளில் படிச்சிருக்கோம், நேராக பார்த்ததில்லை. நம்ம பரலோகத்தில் போய் கண்டிப்பாக என்ன செய்வோம், பார்ப்போம். ஆமென். அந்த எலியா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். எலியா ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணி ஒரு பெரிய விஷயத்தை அங்கே செய்து அந்த மொத்த இஸ்ரேல் மக்களை என்ன செய்வார், கர்த்தர் பக்கம் திருப்பிடுவார். ஆமென். எல்லாருக்குமே இது தெரிஞ்சதான். எலியா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துலேருந்து 39ஆம் வசனம் வரைக்கும். இப்போ யார் தெய்வம், கர்த்தரே தேவன். நம்மளாம் சொல்லுவோமா, கையை வைத்து சொல்லுங்க பார்ப்போம், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ஆமே. அப்போ இயேசு தான் என்னது, மெய்யான தேவன் அங்கே என்ன செஞ்சார், நிரூபித்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மற்ற இதெல்லாம் என்ன செய்வார், அடித்து உடச்சி தூர தள்ளிட்டு எல்லா ஜனங்களை யார் பக்கம் திரும்புவாங்க, ஏசப்பா பக்கம் திரும்புவாங்க. ஆமே. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் வர தடைகள் பிரச்சனைகளெல்லாம் அடித்து உடைத்து அவர் என்ன செய்வார், மறுபடியும் நம்மளை அவர் பக்கம் திருப்புவார். ஆமே. கர்த்தர் நம்ம பக்கத்தில் நின்னா நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தர் என் கூட இருக்கும்போது எதுவும் என்ன அணுகாது. ஆமாம். யோசுவாட்ட ஆண்டவர் சொல்லுவார், நான் மோசையோடு இருந்த போல உன் கூடவும் இருப்பேன். யோசுவா என்ன செஞ்சுருவான்னா பயந்துட்டு இருப்பார். ஏன்னா மோசை இறந்தாச்சு, இனி இவ்வளோ பெரிய கூட்டத்தை நடத்தணும். அப்போ யோசுவா பயந்துட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்லுவார், நான் எப்படி மோசை கூட இருந்த அதிசயங்கள் அற்புதங்களை செஞ்சு அந்த ஜனங்களுக்கு எவ்வளோ அந்த பார்வன் செய்யணும் அது இது வந்த புறவும் ஒன்றும் அணுகாமல் பாதுகாத்தார். அதை மாதிரி என்ன செய்வேன், உன் கூடயே இருந்து அந்த கானானுக்கு அந்த ஜனங்களை என்ன செய்வேன், நடத்தி கொண்டு போவேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்தால் எல்லாமே சாத்தியமாகும். ஆமே.
அதே மாதிரி கத்தரின் ஆவி வந்து சிம்சோனுக்கு மேலே வரும். ஆமீன். சிம்சோன் தெரியும்ல, நியாயாதிபதிகள் படித்து பாருங்க. சிம்சோனுக்கு மேலே ஆண்டவருக்கு ஆவியானவர் இறங்கினதும் சிம்சோனை யாராலையும் என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஒரே ஒரு ஆள் தான், ஆனால் மொத்த படையுமே என்ன செஞ்சிட்டாரு, கலங்கடிச்சிட்டாரு. ஒத்தைக்கு ஒரு கழுதைக்கு தாடை எலும்பு எடுத்து மொத்த பேரையும் என்ன செஞ்சுருக்காரு, அடித்து உடைச்சாரு. ஆனால் கத்தர் இல்லாமல் போனோடனே சிம்சோன் என்ன ஆகிட்டாரு, ஒரு வித்தை காட்டுற ஆளாக என்ன செஞ்சிட்டாரு, மாறிட்டார். ஆனாலும் இறக்கத்தை கேட்பார். ஆண்டவர் இறங்கினோடனே இருந்ததோட மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சுருவார், கொண்டுருவார். அப்போ ஆண்டவருடைய ஆவி நம்மளுக்குள்ளே வரும்போது பெரிய பெரிய சேனையை என்ன செய்வோம், நம்ம முறியடிப்போம். தாவீது கோலியாத்தை பார்த்து என்ன சொல்லுவார், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில் நான் வாரேன். ஆமென். நான் வந்து பெரிய கேடகத்தையோ பட்டயத்தையோ இல்லை இது கோலியத்தை கூட சண்டை போடணும்னு 5 வருஷம் 10 வருஷம் ட்ரைனிங் எடுத்துகிட்டோ வகையில். ஆமென். ஏன்னா கத்தர் தான் தெய்வம், அவரை நீ நிந்திக்க முடியாது. அவருக்கு நாமத்தில் வாரேன். இன்னைக்கு என்ன செய்வார், உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பா. அப்போ இந்த விசுவாசம் நம்மளுக்கு வேணாம். ஆமென். ஏசப்பா என்னுடைய பிரச்சனைகளை என்ன செய்வார், மாற்றுவார். என் தடைகளை மாற்றி என் வாழ்க்கையை என்ன செய்வார், சரிப்படுத்துவார். காணாமல் போன ஆண்டவர் என்ன செஞ்சாராம், தேடி வந்தார். ஆமென். அப்போ காணாமல் போன ஆடுன்னு சொல்லிட்டு அவர் விடுகிறவர் அல்ல. ஆமென். இளையகுமாரன் தகப்பன்ட்ட வரும்போது தகப்பன் என்ன செஞ்சார், சேர்த்து கொண்டார். தகப்பன் அவனுக்கு வாழ்க்கையே மாற்றினார். அவ்வளோதானா. புதிய வஸ்திரம், புதிய மோதிரம், புதிய செருப்பு எல்லாம் போட்டு ஒரு சந்தோஷம் உண்டாயிட்டு. ஆமென். என்னுடைய மகன் மரித்தான், இப்போ என்ன செஞ்சுருக்கான், திரும்பவும் பிழைத்திருக்கிறான். ஆமென். மரித்தான்னா அவர் செத்து போகல, அவர் உயிரோட தான் இருந்தார். ஆத்துமா என்ன ஆயிட்டு, மறித்துட்டு அந்த ஆண்டவர்கள் உள்ள தொடர்பு என்ன ஆயிட்டு, அற்றுட்டு. அதனால தான் சொன்னார், பகத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் என்ன செஞ்சேன், பாவம் செய்தேன். ஆமாம். நம்ம மனுஷ வாழ்க்கையில் சில தவறுகள் வரதான் செய்யும். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம திரும்ப வந்து ஆமேன் கேட்கும்போது அவர் என்ன செய்வார், நம்ம வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை என்ன செய்வார், உயிர்ப்பிப்பார். எப்படி மரியாதை வந்து எலிசபெத் என்ன செய்வாங்க, வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்துதல் கேட்டதான் உங்கள் வயிற்றில் உள்ள பிள்ளை என்ன செஞ்சுட்டான், துள்ளிச்சான். ஆமாம். ஏசப்பா வந்து எம்மாவூர் சீசர்களுக்கு வசனத்தை பேசும்போது அவங்க இருதயம் என்ன செஞ்சுதான், கொழுந்து விட்டு எரிந்து தான். அப்போ நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு வார்த்தை சொல்லியோன்னா அந்த அவங்களுக்குள்ள என்ன ஆகணும், அவங்க வாழ்க்கையை அது உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கணும். ஆமாம். ஆமாம், ஜீவ வார்த்தை. ஆமாம், அந்த வார்த்தை என்ன செய்யாது, அழியாது. அல்லேலூயா. எப்படி மழை வந்து பூமியில் பெஞ்சிட்டு அது திரும்ப போகுமா, மழை பெய்யுதில்ல, மழை பெஞ்சாச்சுன்னா உடனே என்ன ஆகும், புல் முளைக்கும், எல்லா கனிகள் எல்லாம் என்ன ஆகும், திடீர்னு அது செழிப்பாகும். அதே மாதிரி தான் ஆண்டவருக்கு வார்த்தையுமா. அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளே வந்தாச்சுன்னா அது திரும்ப போகாதான், அது என்ன செய்யணுமோ அதை செய்து முடித்துட்டு தான் போகுமா. அல்லேலூயா. அப்போ வார்த்தை ஏசப்பாட்ட தாவீது வந்து கேட்பார், உம்முடைய வார்த்தையை அனுப்பி என்ன செய்யுங்க, என்ன உயிர்ப்பீங்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கிடக்கு, இந்த உலக கவலைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் என்ன செய்ய முடியலை, உம்மை தேட முடியலை. அப்போ என்ன செய்யுங்க, உங்கள் வார்த்தையை அனுப்பி என்ன செய்யுங்க, இதுலேருந்து உயிர்ப்பீங்க, என்னை பிரித்து எடுங்க. ஆமென். அப்படி அவர் பிரித்து எடுத்தனால தான் தாவீது சொல்லுவார், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. பொதுவாக ராஜாக்கள்லாம் என்ன செய்வாங்க, ராஜா அரண்மனையே பெரிய பொண்ணு அப்படிலாம் தான் இருக்கும், எப்போவுமே ஆடல் பாடல் கொண்டாட்டம் அப்படி தான் இருக்கும், அப்படி தானே. ஆனால் தாவீதை பார்த்தாச்சுன்னா அரண்மனையில் ஆளை காணாது. அவர் எங்கே இருப்பாராம், ஆலயத்தில் இருக்கார். அவர் சிலர் உம்முடைய ஆலயத்தின் வாசல் படியில் தங்கி இருப்பதையே தெரிந்து கொள்வேன். எல்லா ராஜாக்களும் அரண்மனையில் உள்ள அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது தாவீதுக்கு எது மகிழ்ச்சியாக இருந்ததான், ஆண்டவருடைய சமூகம். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தாவீதோடு இருந்தனால தான் இதெல்லாம் சாத்தியாச்சு. ஆமென். தாவீதை வந்து ஆடுமைக்கு என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. அன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தாவீது இல்லாட்டாலும் என்ன செய்யலை, பிரச்சனை இல்லை, அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். ஆனால் இன்றைக்கி தாவீது இல்லாமல் நாடே என்ன செய்ய முடியாது, இயங்காது. அப்படி ஆண்டவர் தூக்கி உயர்த்தி வச்சார். ஆமென். காரணம் என்ன, தாவீது என்ன செஞ்சார், ஆண்டவரை தேடிட்டே இருந்தார். ஆடு மேய்ச்சாலும் அவர் ஆண்டவரையே துதிச்சிட்டு இருந்தார். ஆமென். என்னை யார் கூப்பிடியாங்களோ கூப்பிடையிலையோ, எனக்கு யார் பங்குன்னா இயேசு தான் என் பங்கு. ஆமென். அப்போ இந்த தாவீதை ஆண்டவர் என்ன செஞ்சார், அவர் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தார். அதனால தான் தாவீதுக்கு அந்த நன்றி உள்ளம். ஆண்டவர் சொன்னார்ல, தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். எதனால சொன்னாருன்னா, எல்லா மக்கள் இருந்தாலும் தனக்கு வஸ்திரம் போனால் கூட ஆண்டவருக்கு அந்த சமூகத்தில் என்ன செஞ்சார், ஆடுனார் தாவீது. ஆமென்.
ஏன்னா இன்றைக்கி நான் இந்த உயர்வில் இருக்கேன்னா அது நான் அல்ல, எல்லாமே அவருக்கு செயல். அல்லேலூயா. நம்மளுக்கும் இந்த ஒரு எண்ணம் கண்டிப்பாக வேணும். என்ன உயர்வுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தாலும் இப்போ நம்ம அக்கௌண்ட்லாம் குறைவாக இருக்கும். ஐ மீன் ஒரு மினிமம் பேலன்ஸ் கூட இருக்கிறது சந்தேகம்தான். இப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரே ஆசீர்வதிங்க, எனக்கு என்ன செய்யணும், தேவைகளெல்லாம் சந்திக்கப்படணும்னு ஓடி என்ன செய்வோம், ஆலயத்துக்கு வரும். அதே இது நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு 500 கோடி கிடந்தாலும் என்ன செய்யணும், அப்படி நம்ம ஓடி வரணும். அவமே அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. தாவீதுக்கு அப்படி தான். தாவீதை பெரிய அரசனை மாற்றினாலும் தாவீது என்ன செய்கிறாரு, மனுஷனை பார்க்கல. மற்றவங்க எல்லாம் நிந்திச்சா என்ன, நிந்திக்காமல் போனால் எனக்கு என்ன உயர்த்தினது அவருக்கு முன்பாக நான் உண்மையாக இருப்பேன். அல்லேலூயா. இந்த இருதயம் வந்துட்டனாலே ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை உயர்த்துவார். ஆமே. இதை பார்த்தோம். என்ன ஒரு முக்கியமான விஷயம், ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 24 வரைக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் கிடைச்ச வாக்குத்தத்தம் யாருக்கெல்லாம் காணாமல் தெரியும். 1ஆம் தேதி எடுத்தோம்ல, காடு அடித்து பிறண்டு ஓடி எடுத்துட்டு அப்படியே பைபிளில் பூட்டி வைக்கிறதுக்காக எடுத்தது. ஆமாம். அதுலேயும் அந்த 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 ஃபோட்டோவில் அந்த புள்ள அழகாக இருக்குது, அந்த வீடு நல்லா இருக்குது. இப்படி தான் பார்ப்போம். தவிர வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கிறது இல்லை. அந்த வசனம் என்ன சொல்லுது, அதை என்ன செய்யணும், படிக்கணும். டெய்லி வாக்கு தத்தத்தை என்ன செய்யணும், எடுத்து படிக்க தான் அந்த இது கிரியை செய்யும். ஆமே. ஏசப்பா என்ன சொன்னார், என்னுடைய மகத்துவத்தை எழுதி இவங்க கையில் கொடுத்துருக்கேன். ஆனால் இவங்க என்ன நினைக்காங்களாம், இது அந்நிய காரியமாக நினைக்காங்களாம், யாருக்கோ எழுதி கொடுத்துருக்கு போல அப்படின்னு நினைக்காங்களாம். இந்த வசனம் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தந்தது. ஆமே. அப்போ அந்த வார்த்தைகளை எடுத்து படிக்கும்போது அது ஒரு உயிர் மீட்சி உண்டாகும். ஆமேன். நான் எருசலேமின் மேல் கலிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி என்ன செய்யாது, கேட்கப்படாது. ஆமே. இனி அற்பாயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். அப்போ 100 வயசு ஆனாலும் யார், நம்ம எல்லாம் வாலிபன். உலக வழக்கத்தை ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றுவார். ஆமேன். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை பிறக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் அதை என்ன செஞ்சார், மாற்றி அமைத்தார். ஆபிரகாமுக்கு 100 வயசில் தான் யாரை கொடுத்தாரு, ஈசாக்க. அப்போ 100 வயசில் அந்த சரீரத்துக்குள்ள ஒரு மாற்றம். ஆமேன். ஒரு புதிய உறுப்பு. ஆமேன். புதிய ஜீவன் என்ன ஆயிட்டு பாய்ந்தது. அல்லேலூயா. அதான் ஃபாதர் பாடியிருப்பார், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஏசப்பா சொல்லுவார், தாகமாக இருந்தால் ஏன்ட்ட வா, நான் உனக்கு என்ன தாரேன், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை ஓட வைக்கிறேன். அது நித்திய ஜீவ காலமாய் ஊறும் ஜீவ ஊற்று. அல்லேலூயா. 21ஆம் வசனம் பாருங்க. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அப்போ நம்ம என்ன செய்வோம், நல்ல வீடுலாம் கட்டுவோம். ஆமே. ஆமாம். பகலோகத்துலேயும் வீடு உண்டு, இங்கேயும் உண்டு. அப்போ பகலோகத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, வீட்டை கட்டுறாரு. அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு என்ன செய்வார், வீட்டை கட்டுவார். ஆமே. அதில் திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறு ஒருவர் குடியிருக்கிறதும் இருக்காதான். நம்ம கஷ்டப்பட்டு பிரயாசப்படுறதில் இன்னொரு ஆள் என்ன செய்ய மாட்டாங்க, அதை எடுக்க மாட்டாங்க. அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் ஆட்களைப் போல என் ஜனத்தின் ஆட்கள் இருக்கும். அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அப்போ நம்ம கையின் கிரியை நம்ம என்ன செய்வோம், நெடுநாளாய் அனுபவிப்போம். அல்லேலூயா. பார்த்தீங்களா, எல்லா ஒரு குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, ஆமீன், பொருளாதாரத்துக்கு எல்லாமே என்ன ஆயிட்டு இந்த வசனத்தில் அடங்கி வருது. இது ஆண்டவராக தந்த வாக்காகும். ஆமேன். அடுத்த பாருங்க. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், கர்த்தராலே. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் தான் நம்ம தெய்வம், அவரால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமேன். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அல்லேலூயா. அப்போ நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்வார், மறு உத்தரவு தருவார். அவர் என்ன செய்வார், நம்ம சத்தத்துக்கு செவி சாய்ப்பார். வழி இல்லாத இடத்துல என்ன செய்வார், வழியை உண்டு பண்ணுவார். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் வாய்க்கால் என்ன செய்யும், நகம்போம். அல்லேலூயா.
அப்போ ஏசப்பா எல்லா நிலையுமே என்ன செய்வார், மாற்றுவா. அதனால் ஆலயத்துக்கு வந்தோம், வெறுமனை நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆலயத்தின் நன்மையால் என்ன ஆகணும், திருப்தி ஆகணும். ஆமே. இயேசுவை தேடுறோன்னா அவர் மூலம் நம்மளுக்கு பலன் உண்டு. ஆமே. விருதாவாக என்ன தேடுங்கன்னு நான் யாக்கோபின் சந்ததிக்கு என்ன சொல்லலையா, சொல்லலையும் சொன்னார். ஆமே. வீட்டில் நேரம் போகலைன்னா கொஞ்சம் நேரம் என்ன சபைக்கு வந்துருந்து ஜோம் பண்ணிட்டு போவோம், 4 பாட்டு பாடிட்டு போகணுன்னு ஒன்றும் வர சொல்லிட ஆண்டவர். தம்மை தேடுகிறவனுக்கு அவர் என்ன செய்கிறாராம், பலன் அளிக்கிறார் என்று என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரை தேடினா பலன் உண்டு. ஆமே. அப்போ ஆண்டவர் அதே தான் சொல்லுறாரு, நீ என்ன தேடினா கண்டிப்பாக அதுக்கான பலன் உண்டு. அவர் என்ன செய்வார், பாவத்திலேருந்து விடுவிப்பார், சாபங்கள்லேருந்து விடுவிப்பார், நோயிலேருந்து விடுவிப்பார், வேதனைகள்லேருந்து விடுவிப்பார். ஆமே. போக்கிலும் வரத்தில் என்ன செய்வார், பாதுகாப்பார், அதிசயங்களை என்ன செய்வார், காண பண்ணுவார். ஆமே. எல்லா நிலையிலையும் நம்ம கூட நிற்கிறவர்னா அது இயேசு கிறிஸ்து ஒருவார் தான். ஆமே. மனுஷ அன்பு கூட என்ன ஆகிரும், மாறிடும். ஆனால் ஆண்டவருக்கு அன்பு என்ன செய்யாது, மாறாது. ஆண்டவருடைய அன்பு மாறாது. சரி, அதனால் உற்சாகமாக இருங்க, கவலைப்படாதுங்க. ஆமாம், ஆண்டவர் இந்த நிலையெல்லாம் என்ன செய்வார், மாற்றுவார். பக்கத்தில் இதை மட்டும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம இந்த உலகத்தை என்ன செய்யணும், கடக்கணும். இந்த உலகத்தை கடக்காமல் போகக்கூடாது, ஒரு முடிவோடு தான் இருக்கணும். ஆமே. என்ன வந்தாலும் என்ன செய்யணும், உலகத்தை கடக்கி ஆகணும். ஆமாம். அன்னைக்கு அப்போஸ்தலரை பார்த்து என்ன சொன்னாங்க, இதை உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்காங்க. அன்னைக்கு அப்போஸ்தலரை கொண்டு கலக்கினாருன்னா நம்மளை கொண்டு ஏன் கலக்க மாட்டாரா, கண்டிப்பாக கலக்குவார். அல்லேலூயா. ஆனால் அதுக்குள்ள அந்த வல்லமைகள், அந்த அபிஷேகத்துக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஏசப்பாட்ட கேட்டால் அவர் என்ன செய்வார், தருவார். அப்பாட்ட அப்பம் கேட்டால் கல்லை தருவானா, மீனை கேட்டால் பாம்பை தருவார்களா, முட்டை கேட்டால் என்ன தேளை எடுத்து தின்னுனா கொடுப்போம். பொல்லாத தகப்பன்மாரே நல்ல இவ கொடுக்கும்போது பரமபிதா என்ன செய்வாராம், தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்தாவியை அருளாது இருப்பது எப்படி. பக்கத்தில் சொல்லுங்கள், பரிசுத்தாவியை அருளாது இருப்பது எப்படி. கண்டிப்பாக பரிசுத்தாவி ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். வெறுமனே பரிசுத்தாவி எதுக்கு, சும்மா வந்து கை தட்டி பாடிட்டு போவதுக்கல்ல. பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு நோயினா உங்களை வந்து என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க. அக்கா நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ஒரு ஜோம் பண்ணுங்க, நோய் என்ன செய்யும், மாறும். அப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். ஆமாம். நம்மளை இயேசு எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஏசப்பா போன இடம் எல்லாம் என்னது, நோய் நொடியில் உள்ள எல்லாருக்கும் சுகம். அப்போஸ்தலர்கள் போன இடம் எல்லாம் சுகம். பேதுருவின் நிழல் பட்டால் சுகம். பவுலுக்கு அந்த கச்சையை தூக்கி மேலே போட்டால் அசுத்தாவியம் ஓடுது, பலவீனமும் ஆகுது. அப்போ எப்பேற்பட்ட ஒரு வல்லமை பார்த்தீங்களா. அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளேயும் வச்சுருக்காரு, எனக்குள்ளேயும் வச்சுருக்காரு. அல்லேலூயா. எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆமாம். எல்லாத்துக்கும் ஒரு காலம்தான். ஆமே. அந்த குறித்த காலம் வரும்போது அந்த தரிசனத்தை, அபிஷேகத்தை, அந்த தெய்வ திட்டத்தை யாராலையுமே என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. நம்ம வெடித்து சிதறி ஆண்டவருக்காக பயன்படுவோம். ஆமே. சரி, இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமே. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் எங்களை உகமனமாய் உங்கள் ஆலயத்தில் கூட்டி சேர்த்தபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாளில் எங்களை போக்கின விரத்தலம் பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்தீரே, நன்றி. உங்கள் ஆலயத்தின் நன்மையால் நீர் எங்களை திருப்தியாக்க போகின்றபடியால் உமக்கு நன்றி. கர்த்தராகி உம்மை தெய்வமாக கொண்ட எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன வசனத்தின்படி நிறைவான நீர் எங்களுக்குள்ளே வாங்க ஏசப்பா. எல்லா குறைவுகளையும் மாற்றுங்க, எல்லா பலவீனங்களை மாற்றுங்க, எல்லா நோய்களை மாற்றுங்க. சகல வியாதிகள், சகல நோய்கள், சகல பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை உடையவர்களாய் நீர் எங்களை மாற்றப் போகின்றபடியால் உமக்கு நன்றி அப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுங்க ஏசப்பா, வெற்றி கொடி ஏற்றுங்க ஏசப்பா. ஒரு வழியாய் சத்ரு வருவான், 7 வாசல் வழியாய் ஓடி போவான்னு சொன்ன வசனத்தின்படி ஒரு அற்புதங்களை காண பண்ணுங்க, ஒரு அதிசயங்களை காண பண்ணுங்க. என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை சந்தியுங்க. என்னென்ன நோய்கள் இருந்தாலும் அதை மாற்றி போடுங்க. உங்கள் வல்லமை 100 வயதாகி மரிப்பவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான்னு சொன்ன வசனத்தின்படி ஏசப்பா அந்த வயதை திரும்ப வாழ வயது போல மாற்றுங்க. உங்கள் அபிஷேகம் எல்லாருக்குள்ள பாயட்டு ஏசப்பா. அபிஷேக நாதரே நீர் எங்களுக்குள்ள வாங்க. கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொன்ன வசனத்தின்படி ஒரு விடுதலை, ஒரு ஜீவன், ஆமீன், ஒரு சுகம், ஒரு பலன் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் பாயட்டு. அன்னைக்கு நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நட என்ற வார்த்தையை சொன்ன உடனே கால் கைகளுக்குள்ள உம்முடைய வல்லமை பாய்ந்தது மாதிரி
சாவுக்கு ஏதுவான எங்களை சரீரங்களை நீங்கள் உயிர்ப்பிக்கிற உம்முடைய ஆவியினால் எங்களை நீர் ஆளுகை செய்கின்றபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. என்னென்ன தேவைகளோடு வந்தார்களோ எல்லா தேவைகளையும் நீர் சந்திங்க. ஆமீன். அந்தரங்கத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற எல்லா ஜெபங்களுக்கும் வெளியரங்கமான ஒரு பதிலை நீங்கள் கட்டளையிடுங்க ஏசப்பா. உங்கள் சமூகத்தில் நாடி வந்த அனைவருக்கும் நிறைவான பலன். ஆமேன். என்னை நீங்கள் தேடுங்க, அப்போ நான் உங்களுக்கு தென்படுவேன்னு சொன்னீங்களே. ஆமேன். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் உங்களுக்கு அது கொடுக்கப்படும் சொன்ன வசனத்தின்படி ஏசப்பா. உங்கள் நாமத்தினால ஒன்றோ ரெண்டோ பேர் எங்கே கூடினாலும் அங்கே வருவேன்னு சொன்னீரே. உங்கள் நாமத்தில் கூடியிருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் வந்து உலாவி ஆமேன் எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்குள்ள வாசம் பண்ண போகின்றபடியால் உமக்கு நன்றி. என்ன ஏசப்பா, போக்கிலும் வரத்திலும் பாதுகாருங்க. இந்த பொல்லாத உலகத்தில் எல்லா தீமைகளுக்கும் நீர் உங்கள் மக்களை விலக்கி பாதுகாக்கணும். நல்ல மேய்ப்பனே, ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பனே, உமக்குள்ளே நீர் வைத்திடுங்க. உங்கள் பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுகுங்க. ஆமேன். மற்றவர்களுக்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக எங்களை மாற்றுங்க ஏசப்பா. உங்கள் நாம மகிமைக்கின்ற இந்த உலகத்தை நாங்கள் கலக்கிறதுக்கு எங்களுக்கு அதுக்குள்ள பலனை, அபிஷேகத்தை எங்களுக்குள்ள நீர் தாருங்க. உங்கள் நாமம் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் இயேசுவே தேவன் என்று எல்லா ஜனங்களும் பக்கம் திருப்பப்படுறதுக்குள்ள அபிஷேகத்தை எங்கள் மேலே நீங்கள் தரப்போகின்றபடியால் உமக்கு நன்றி நன்றி நன்றி. பிள்ளைகள் எல்லாம் படிக்க போகும்போதும் ஏசப்பா, வேலைகளுக்கு போகும்போதும் கையிட்டு செய்கிற வேலைகளை நீர் ஆசீர்வதிங்க. ஆமேன். உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்குன்னு சொன்ன வசனத்தின்படி ஏசப்பா. ஆமேன். கையின் பிரயாசங்களை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். ஆமேன். தாங்கள் கட்டுகிறதும் வேறொருவன் குடியிருக்கிறதும் நாட்டுகிறதும் வேறொருவன் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லைன்னு தான் நீங்கள் வாக்கு தந்திருக்கீங்க. கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் ஆமேன் என்றைக்கு உண்மையை சேவிக்கிற பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்றுங்க. அப்படியே நீர் கிருபை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். எல்லா தீமைகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாக்கின்றபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இன்னும் போகும்போதும் வரும்போதும் நீர் பாதுகாக்கின்றபடியால் உமக்கு நன்றி. போக்கிலும் வரத்திலும் ஆமேன் ஆசீர்வாதங்களை நீர், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் சொன்ன வசனத்தின்படி நீர் எங்களை பாதுகாருங்க. எல்லா தீமைக்கும் விளக்குங்க. எல்லா இந்த சூடுனால் வருகிற நோய்கள் ஆமேன், இந்த உஷ்ணத்தினால் எந்த பலவீனங்களோ சிறு பிள்ளைகளையும் சரி பெரியவங்களையும் யாரையும் அணுகாமல் உங்கள் தூதர்களை வைத்து எங்களை பாதுகாருங்க ஏசப்பா. அன்னை இஸ்ரவேலர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பித்த மாதிரி ஆமேன். அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை, அவங்க வஸ்திரம் பழசாக இல்லைன்னு வசனம் சொல்லுது ஏசப்பா. ஆமேன். நீர் முன்னும் பின்னும் ஆமேன் அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பமாக இருந்து அவர்களை விட்டு விலகாமல் பாதுகாத்த மாதிரி நீர் எங்களை உங்கள் செட்டைகளின் நிழலிலே வைத்து நீர் பாதுகாக்கின்றபடியால் உமக்கு நன்றி. எப்படி கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென்.